ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். யோவான் 14ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே இயேசு சொல்கிறார், என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான், இவைகளை பார்க்கிலும் பெரிய கிரியைகளையும் செய்வான். இந்த வசனத்தை படித்த உடனே இயேசுவை போல கிரியை செய்வான் என்று சொன்ன உடனே நம்முடைய மனதிலே வருவதெல்லாம் இயேசுவை போல அற்புத அடையாளங்கள், வியாதிகளை சுகமாக்குவது, பிசாசுகளை துரத்துவது, இயற்கையின் மேலே கடல் காற்றின் மேலே அற்புதங்களை செய்வதைத்தான் நம்ம யோசிப்போம். கிரியை என்று சொன்னால் அதற்கு சரியான அர்த்தம் செயல். பாருங்க, இயேசு கிறிஸ்து இப்படிப்பட்ட அற்புத அடையாள கிரியைகளை மட்டுமல்ல, அவருடைய செயல் எதுவாக இருந்ததெல்லாம் நீங்கள் வேதத்தில் படித்து பார்த்தால் அவர் எப்போதும் பிதாவின் சித்தம் செய்கிறவராகவே இருந்தார். பரிசுத்த வாழ்க்கை வாழ்கிறவராகவே இருந்தார். அவர் ஜெபிக்கிறவராக இருந்தார். நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார். எப்போதும் தேவ ராஜ்யத்தின் மேலே அவர் வாஞ்சை உள்ளவராய் காணப்பட்டார். அப்படியானால் இயேசுவை விசுவாசிக்கிறவர்கள் இப்படிப்பட்ட அவருடைய வாழ்க்கை முறையை போலதான செயல் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்பட வேண்டும். அதே வேளையிலே இயேசுவை போல அற்புத அடையாளங்கள் செய்வதை மறந்துவிடக் கூடாது. ஆம் பிரியமானவர்களே, என்னை கேட்கிறவர்கள் இந்த நாளிலும் கூட நம்மை அப்படியாக அவர் செய்த கிரியையாகிய அவருடைய வாழ்க்கை முறையும் அவர் செய்த கிரியையாகிய அற்புத அடையாளங்களையும் நம்மை கொண்டு இந்த உலகத்திலே செய்வாராக. வார்த்தையின்படியே கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.